உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொளியில என்னென்ன விடயங்களை பேச போகிறோம் என்றால், டில்சி அம்சிகாவினுடைய மரணம் தொடர்பாக சில விடயங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதாவது இந்த டில்சி அம்சிகாவினுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய தனியார் கல்வி நிலையத்தினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய சிவானந்த ராஜா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்டனை இல்லை என்று சொல்லி சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சொல்லி இருக்கின்றது. அதே நேரம் நேற்றைய காணொலியில கூட சொல்லி இருக்கின்றேன். அதாவது இந்த கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் டில்சி அம்சிகாவினுடைய மரணம் தொடர்பில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. அந்த சாட்சியங்கள் தாயாரிடமும் அதே நேரம் டில்சி அம்சிகா குடியிருந்த குடியிருப்பு தலைவரிடத்திலேயே இந்த சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இவர்கள் அதாவது இந்த தலைவர் சொன்ன சாட்சியங்கள் என்ன என்ற விடயங்களையும் இந்த காணொலியில பார்க்க போகின்றோம். அதை விட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இறுதிக்கட்ட யுத்தத்துல இலங்கை இராணுவத்தினர் இறந்த உடல்கள் இருந்து நகைகளை எடுத்ததாக அந்த இறுதிக்கட்ட யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு வயோதிக பெண் ஒருவர் சொல்லி இருக்கின்றார். அது தொடர்பாகவும் அதே நேரம் நேசிய காணொலி ஒன்றை பார்த்திருக்கின்றோம். இந்த தமிழர்கள் இனவழிப்பு செய்யவில்லையா, இனவழிக்கப்படவில்லையாம் என்று சொல்லி நிறைய பேர் தென்னிலங்கையில இப்ப கொந்தளிச்சு கொண்டிருக்கணும். இந்த வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தாக இருக்கட்டும், நாமல் ராஜபக்ச சொல்லி அவர்கள் இனவழிப்பு செய்யப்படவில்லை என்பது தொடர்பாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது கனடாவில் அமைக்கப்பட்ட தமிழர்கள் இனவழிப்பு தூபிய அமைக்கப்பட்டது தொடர்பில் இந்த விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் அதே நேரம் ஸ்ரீதரன் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். அது தொடர்பான எல்லா விடயங்களையும் இந்த காணொலியில தொகுத்து பார்க்க போகின்றோம். காணொலிக்கு போவதற்கு முதல் நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தான் பார்த்து கொண்டிருக்கீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு காணொலியை தொடர்ச்சியாக பாருங்கள். மாணவி டில்சி அம்சிகாவினுடைய வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தனியார் கல்வி நிறுவனத்தினுடைய ஆசிரியரான சிவானந்த ராஜா அவர்களுக்கு தண்டனையை வழங்க முடியாதுன்னு சொல்லி சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய சட்ட நடவடிக்கைகளுடைய பணிப்பாளர் சஜீவினி அபேகோன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இவர் மேலும் என்ன சொல்லியிருக்கிறார் சொல்லி பார்த்தீங்கள் என்றால், அதாவது தாயாரிடம் பெறப்பட்ட சாட்சியங்கள் அல்லது வாக்குமூலங்களை மாத்திரம் அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவருக்கு தண்டனையை வழங்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறார்கள். அதோட பாத்தீங்கன்னா சொன்னால், இந்த தனியார் கல்வி நிறுவனத்துல கல்வி பயிலுகின்ற 20 மாணவர்களிடத்துல வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்கின்றார். ஆனால் இதுவரையில் இந்த குறித்த மாணவியினுடைய மரணம் தொடர்பாகவும் அவருக்கும் இந்த ஆசிரியருக்கும் சம்பந்தம் இருப்பதான வாக்குமூலங்களை யாருமே நேரடியாக தரவில்லை என்று சொல்லியுமே குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக விசாரணைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் அதே நேரம் கடந்த ஆண்டு டில்சி அம்சிகா குறித்த ஆசிரியரால தவறான நடவடிக்கைக்கு ஆளாகி இருக்கிறாரா என்ற செய்தி என்ற விடயத்தை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக அதிபரிடம் விளக்கங்கள் கோரப்பட்டிருப்பதாகவே சொல்லப்பட்டிருக்கு. இவருக்கு தண்டனை வழங்க முடியாதுன்னு சொல்லி இவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இதனுடைய ஒரு என்னன்னு சொல்லி பார்த்தால், அதாவது இந்த ஆசிரியர் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு வேட்பாளராக இருந்திருக்கின்றார். அதே நேரம் இவருக்கு பாத்தீங்கன்னா தற்பொழுது இராணுவ பாதுகாப்புமே வழங்கப்பட்டிருக்கின்றது. அரசு இவரை காப்பாற்ற முயல்கின்றதா என்ற கேள்வி ஏற்கனவே சமூக ஊடகங்கள்ல எழுந்திருந்தது. தற்போது இப்ப தண்டனைகளை வழங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கின்றார்கள். போலீசார் ஏற்கனவே அந்த மாணவி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் சொல்லி அறிவித்து அறிக்கை வெளியிட்ட பின்னரும் அதனுடைய உண்மை தன்மையை திருப்பி ஏதோ ஆராய போகின்றார்களாம். நிச்சயமாக இந்த வழக்கு அந்த மாணவி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்படவில்லை என்று சொல்லி அரசாங்கம் முடித்தாலுமே அதுல எந்த ஒரு சந்தேகமுமே இருக்காத அளவுக்கு முடித்து விடுவார்கள். நிச்சயமாக அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும். இப்படி இருக்கையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. தாயாரிடமும் அதே நேரம் டில்சி அம்சிகா குடியிருந்த அந்த குடியிருப்பு தலைவரிடத்திலுமே சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த குடியிருப்பு தலைவர் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொல்லி பார்த்தால், இந்த சம்பவம் அதாவது கடந்த 29ஆம் தேதி மாலை 3:30 மணி அளவில் தான் இந்த மாணவி குதித்து இறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. தான் அப்போது இந்த நீரிறைக்கும் இயந்திரத்தை பழுது பார்த்து கொண்டிருந்தேன் சொல்லியிருக்கிறார். அப்போது வெளியில ஒரு பெரிய சத்தம் கேட்டதாகவும் அது ஒரு பெரிய வாகனம் போற மாதிரியான சத்தம் சொல்லி நான் உடனடியாக விரைந்து அந்த இடத்திற்கு போய் பார்த்ததாகவும் அப்போது அந்த சிறுமி விழுந்திருந்ததை கண்டதாகவும் அதற்கு பின்னர் பெற்றோர்கள் அறிந்து வேகமாக துவிச்சக்கர வண்டியில சிறுமியை அழைத்துக் கொண்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் சொல்லியிருக்கின்றார். தனக்கு இந்த மாணவி உடல்நலம் பாதிப்படைந்திருந்தது தனக்கு தெரியாதுன்னு சொல்லியும்
இந்த மாணவி குதிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு நான் குறித்த சம்பவ இடத்திற்கு போயிருந்தேன் என்று சொல்லி இருக்கின்றார் இந்த குடியிருப்பு தலைவர். அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சோடி காலனியும் அதே நேரம் ஒரு இளஞ்சிவப்பு நிற பை ஒன்றுமே இருந்திருக்கின்றது. அதோடு ஒரு மேசை ஒன்றும் இருந்திருந்ததாம். ஆனால் அந்த மேசை வழக்கமாக இருப்பதுதான் நான் அங்கு ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றார். இந்த விடயத்தில் இன்னொரு விடயம் ஒன்றையும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த மாணவி மாலை 7:30 மணி வரை, அதற்கு இந்த சம்பவம் நடப்பதற்கு முதல் தினங்கள்ல 7:30 மணி வரைக்குமே அந்த மேசையில அந்த மாடியில இருந்திருப்பதாகவுமே ஊழியர்கள் கவனித்ததாகவுமே இந்த குடியிருப்பு தலைவர் சொல்லி இருக்கின்றார். அதே நேரம் மாணவி இறப்பதற்கு 3-4 தினங்களுக்கு முன்பாக மாணவியினுடைய வீட்டின் முன்பாக அம்மா கதவை திறவுங்கோ என்று சொல்லி ஒரு சத்தம், அதாவது இந்த மாணவி அழுவது போன்ற சத்தம் கேட்டிருப்பதாக பாதுகாப்பு அதிகாரிகள் சொன்னதாகவே இவர் சொல்லி இருக்கிறார். அதே நேரம் இன்னொரு விடயம் ஒன்றையுமே இந்த குடியிருப்பு தலைவர் சாட்சியமாக பதிவு செய்திருக்கின்றார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கள் என்றால், அதாவது இந்த மாணவி, அதாவது அம்சிகா பாத்தீங்கன்னு சொன்னால் இறப்பதற்கு ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முன்பு அந்த குடியிருப்புல இருந்த ஒருவரிடத்துல தொலைபேசியை தர சொல்லி கோரியிருக்கின்றார். தன்னுடைய நண்பர் ஒருவரிடம் கதைக்க வேண்டும் என்று சொல்லி தொலைபேசியை கோரியிருக்கின்றார். அதற்கு அந்த குடியிருப்பினுடைய பாதுகாப்பு அதிகாரி பாத்தீங்கன்னு சொன்னால் அதை கொடுக்க விடாது தடுத்திருப்பதாக தான் பின்னர் அறிந்ததாக குடியிருப்பு தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படியான சாட்சியங்களை குடியிருப்பு தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சில விடயங்களை பார்க்கும்போது, அதாவது டில்ஷி அம்சிகாவின் குடும்பத்துல சில நாட்களுக்கு முன்பதாகவே பிரச்சனைகள் இருந்ததாகவும் அந்த மாணவி இந்த விடயம் தொடர்பாக மன அழுத்தத்தில் இருந்ததால மாணவிக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலுமே சில மன முரண்பாடுகள் இருந்ததாகவும் நடன ஆசிரியர் ஒரு காணொலியில குறிப்பிட்டிருப்பார். ஆக இந்த விசாரணைகள் பல் பரிமாணத்துல நிச்சயமாக போக வேண்டும். இப்படி இருக்கையில இந்த விசாரணை அறிக்கையை மனித உரிமைகள் ஆணைக்குழு சமர்ப்பிக்க சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கு. போலீசாருக்கும் இந்த கல்விசார் ஊழியர்களுக்குமே கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. அதே நேரம் அதாவது மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடாத்தப்பட்டிருக்கின்றது. அந்த கலந்துரையாடலுக்கு மாணவி கல்வி பயின்ற பெண்கள் பாடசாலையினுடைய அதிபருக்கும் அதே நேரம் இந்த மாணவியினுடைய இறப்புல சம்பந்த பட்டிருக்கக்கூடிய ஆசிரியருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாம். ஆனால் இவர்கள் இந்த கலந்துரையாடல கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லியுமே சொல்லப்படுகிறது. ஆகவே ஏன் கலந்து கொள்ளவில்லை என்ற காரணத்தை கடிதம் மூலம் கேட்க இருப்பதாகவுமே மனித உரிமைகள் ஆணைக்குழு சொல்லி இருக்கின்றது. இப்படியாக டில்சி அம்சிகாவினுடைய விடயத்துல இப்படியான இற்றைப்படுத்தல்கள் இருக்கின்றன. நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம். வருகின்ற 22ஆம் தேதி, அதே நேரம் 19ஆம் தேதியுமே இந்த வழக்குகள் நிலுவைக்கு வருகின்றன. நிச்சயமாக டில்சி அம்சிகாவிற்கு நீதி கிடைக்க வேண்டும். எல்லோருமே இந்த விடயத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் கதைக்காமல் போய்விட்டால் அது அப்படியே அமைதியாக போய்விடும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக கதைத்துக் கொண்டே இருப்போம். டில்ஷி அம்சிகாவிற்கு நீதி கிடைக்கும் வரைக்குமே இது தொடர்பில் பேசிக்கொண்டே இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு, இன்னொரு விடயம், இந்த முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தல் வாரமாக இந்த வாரம் போய்கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில சங்கானையில தமிழரசு கட்சியினுடைய ஏற்பாட்டுல முள்ளிவாய்க்கால் கட்சி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுல கலந்து கொண்ட ஒரு முதியவரான ஒரு அம்மணி ஒருவர், அதாவது இறுதிக்கட்ட யுத்தத்துல பாதிப்படைந்த ஒரு முதியவர் ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கள் என்றால், இந்த இராணுவத்தினர் தங்களை சுட்டுக் கொண்டே இருந்ததாகவும் தாங்கள் இந்த இறந்த உடல்களை தாண்டி முன்னோக்கி சென்று கொண்டிருந்தோம், அப்பொழுதுதான் சில காட்சிகளை பார்த்திருந்தோம் என்று சொல்லியும், இந்த இறந்த எங்களுடைய உறவுகளின் உடல்ல இருந்த நகைகளை எல்லாவற்றையுமே அறுத்து எடுத்து இந்த இலங்கை இராணுவத்தினர் தங்களுடைய சப்பாத்துக்கள்லையும் அதே நேரம் தங்களுடைய ஆடைகளுக்குள்ளே மறைத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அம்மணி. நாங்கள் உயிர்களை மாத்திரம் இறக்கவில்லை, உடைமைகளையுமே இழந்திருக்கிறோம் என்று சொல்லியும், சில நேரங்கள்ல எங்களுடைய இருந்த எல்லாவற்றையுமே விற்றுத்தான் கஞ்சியை காட்டி தங்களுடைய உயிரை தக்க வைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால், சில நேரங்கள்ல 12-13ஆம் திகதிகள்ல எங்களுக்கு அந்த கஞ்சிக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் போனதுன்னு சொல்லியுமே, அரிசி இல்ல, சமைப்பதற்கு பாத்திரங்கள் இல்ல, பெண்களுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் ஓடிக்கொண்டிருந்தோம் என்று சொல்லியுமே அந்த பெண்மணி சொல்லி இருக்கின்றார். இப்படிப்பட்ட இராணுவத்தினர் இன படுகொலையை செய்யவில்லையாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாமல் ராஜபக்ச வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லையாம், அப்படி ஒன்றை நடக்கவில்லையாம் என்று சொல்லியிருக்கின்றார். இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால், நீங்கள் இனவழிப்பு இல்லை நடக்கவில்லை என்று சொல்லப்படுவது உலகத்தினுடைய கண்களையும் மனசாட்சிகளையும் மூடி மறைக்க நினைப்பதான ஒரு விடயமாக அப்படி
நினைக்கக்கூடிய ஒரு விடயமாக நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுடைய சிங்கள ஆதிக்கத்தினுடைய வல்லாதிக்கத்தையுமே இதுல காட்டுகிறீர்கள் சொல்லியுமே ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இன படுகொலை நடக்கவில்லையா அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த குமுதினி படகுல குருநகர் கடல்ல நவாலியில வாகரையில அதே நேரம் கொக்கட்டிச்சோலையில மற்றது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நாகர்கோவில் தொடக்கம் முள்ளிவாய்க்கால் வரையில எங்களுடைய மக்களை கொத்து கொத்தாக கொன்றளித்த நீங்கள் இனப்படுகொலையை செய்யவில்லையா? அப்ப அதற்கெல்லாம் பேர் என்ன என்ற மாதிரி ஸ்ரீதரன் அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கின்றார். இது தொடர்பில் தன்னுடைய கண்டனத்தையுமே தெரிவித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுமே இது தொடர்பில் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்றை கேள்வி இருக்கின்றார். அதாவது நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்களா நீங்கள் இனப்படுகொலையை செய்யவில்லை என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் எதற்காக சர்வதேச விசாரணையை வந்து மறுக்கிறீர்கள்? நீங்கள் இனப்படுகொலையை செய்யவில்லை என்று சொல்லி சொன்னால் சர்வதேச விசாரணைக்கு ஆதரவு அளிவுங்கள், அதற்கு வந்து உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குங்கள் என்று சொல்லியுமே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கேட்டிருக்கின்றார். காரணம் நீங்கள் உண்மைக்கும் யதார்த்தத்திற்கும் பயப்படுகிறீர்கள், அதனால் தான் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சர்வதேச விசாரணைகளில் இருந்து வந்து நீங்கள் தப்பித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொல்லியுமே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்படியான விடயங்கள் இன்றைக்கு நடந்திருக்கின்றன. எல்லா விடயங்களையுமே தொகுத்து தந்திருக்கிறேன் சொல்லி நம்புகின்றேன். நாளைக்கும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய சுவன்யா.